ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். இந்த டாபிக் தலைப்பு கேட்டபோதே என்னன்னு நினச்சிருப்பீங்க, லெட் தெம் அப்படின்னா என்னென்னு. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் இதோட மெசேஜ் ரொம்ப மீனிங்ஃபுல், ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜ். நல்லா வாழ்க்கையில் ஃபஸ்ட்டில் எனக்கு இது தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நமக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் அவாய்ட் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு லெசன் இது. லெட் தெம், ரொம்ப ரெண்டு சின்ன சிம்பிள் வேர்ட்ஸ். லெட் தெம்னா என்ன? மற்றவங்க பண்ணுறது கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்காமல் விட்டு விடுறது தான் லெட் தெம். உங்களே இன்னொருத்தர் ஒரு குரூப்பை இது எங்கேயோ போகும்போது உங்களை மட்டும் கூப்பிடலையா? லெட் தெம். ஒருத்தர் உங்களை பற்றி தவறான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரா? லெட் தெம். ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுமே ஒரு விஷயம் திருப்பி பண்ணிட்டு இருக்காரா? லெட் தெம். அப்போது அப்படி கேட்கும்போது லெட் தெம் ஆனால் எல்லோரும் என்ன வேணுமோ பண்ணலான்றது ரொம்ப பேசிவ் அப்படின்னு தோணும். ஆனால் பேசிவ் இல்லை, இது ரொம்ப பவர்ஃபுல். இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா, சுயமரியாதைக்காக. நம்ம இன்னொருத்தர் நம்மளே தெரிஞ்சு கூட அவாய்ட் பண்ணுறாங்களோ, இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்களோ, நமக்கு எகென்ஸ்டாக நிற்கிறாங்களோன்னு உங்களுக்கு புரியுதுன்னா, அதுக்கப்புறம் அவருடைய அப்ரூவல் கிடைக்கிறதுக்கோ, அவர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக வர்றதுக்காகவோ, அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவோ, அவங்கள என்ன சொல்கிறது சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ, அவரை எப்படியாவது மெனிப்புலேட் பண்ணியோ, அவரை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணியோ நம்மளோட வழிக்கு கொண்டு வர்றதுக்காகவும் நம்ம முயற்சி எடுக்கிறதெல்லாம் டெஸ்பரேஷன். அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளே நமக்கு மதிப்பு மரியாதை இல்லைன்னு தான் அர்த்தம். அவரோட அப்ரூவல் இல்லை, அவரோட பிஹேவியர் தான் முக்கியம். அவரோட அப்ரூவல் இல்லைன்னா, அவரோட நல்ல பிஹேவியர் இல்லைன்னா நமக்கு நம்ம மேலே எந்த மதிப்பும் இல்லைன்னு அர்த்தமாயிடும். அப்படி வரக்கூடாதுல்ல. யார் எப்படி பிஹேவ் பண்ணாலும், நம்மள்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணாலும் கெட்டதாக பிஹேவ் பண்ணாலும் அதுக்கும் நம்மளோட சுயமரியாதைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம மேலே நம்ம ரெஸ்பெக்ட் வைக்கிறது, மதிப்பு வைக்கிறது அந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இன்னொருத்தரோட அப்ரூவலுக்காக கீழே போய் கெஞ்சி ஃபோர்ஸ் பண்ணி கத்தி அழுது இந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்ராமா பண்ணுறது தேவையே இல்லை. லெட் தெம்னா இட்ஸ் அ பவர்ஃபுல் ரெஸ்பான்ஸ். சின்ன குழந்தைங்க மாதிரி ஐயோ என்னை மட்டும் ஏன் கூப்பிடலன்னு போய் சண்டை போடுறதோ, இல்லை அங்கே உட்காந்து அழுகிறதோ இதெல்லாம் இட் இஸ் அ சைன் தட் நம்மள மேலே நம்ம வேல்யூ கொடுக்கலன்ட்டு. இஃப் யூ வேல்யூ யுவர் செல்ஃப், ரெண்டு விதமான ஆள்கள் உலகில் இருப்பாங்க. ஒரு விதமான ஆள்கள் உங்களுக்கு கூட மரியாதையாக இருக்கிறவங்க, உங்களுக்கு வேண்டின ரெஸ்பெக்டை, உங்களுக்கு வேண்டின அன்பெல்லாம் அவங்களாகவே கொடுக்குறவங்க. அந்த மாதிரி ஆள்களை நம்ம லைஃப்பில் நம்ம வைக்கணும். இன்னொரு மாதிரி ஆள்கள் இருப்பாங்க, அவங்க நம்ம எத்தனை சொன்னாலும் திருப்பியும் நமக்கு அகென்ஸ்டாகவே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களே நம்ம லைஃப்பில் வைக்கிறதோ, அவங்கக்கிட்ட சண்டை போடுறதோ, அவங்களே கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறதோ, அவங்கக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறதோ, அவங்களோட அப்ரூவலுக்காக முயற்சிக்கிறதோ எல்லாம் சுத்தமாக வேஸ்ட்டு. லெட் தெம். இது ஒரு ஹியூஜ் பீஸ் நமக்கு தரும். யார் என்ன பண்ணாலும் இது நம்மளே அஃபெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. லெட் தெம். அவங்களோட வாழ்க்கை வேறு, அவங்களோட யோசனைகள் வேறு, அவங்களோட ஆசைகள் வேறு. அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய எந்த விதமான உரிமை நமக்கு கிடையாது. அவரே கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கவே கூடாது. அது இட் இஸ் நாட் கரெக்ட். அவர் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கட்டும். அவருக்கு எப்படாவது நம்மக்கிட்ட நல்லா நடக்கணும்னு தோணுதுன்னா அவர் நல்லதாக நடக்கிறதா இருந்தால் நடக்கட்டும், நடக்காமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நம்ம மேலே நம்மளை தான் அன்பு மரியாதையெல்லாம் முதல்ல வைக்கணும். அப்போ தான் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம மேலே பிஹேவ் பண்ணணுங்கிறது புரிஞ்சிடும். நம்மளுக்கு நம்ம மேலே மரியாதை இல்லைன்னா we can never have good boundaries. It's only through self-respect. எப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர்கிட்ட வந்தாலும் நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஒரு டெஸ்பரேஷன்லேருந்து வரக்கூடாது, ஒரு கிரேஸிலிருந்து வரணும். அப்போ அந்த கிரேஸ் எப்படி வரும்? நம்ம இமோஷ்னலி டிட்டாச் ஆகணும். லெட் தெம். அவங்க அப்படி பண்ணுறாங்களோ லெட் தெம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது we become powerful. அதுக்கப்புறம் we can decide, இந்த ஆள் திருப்பி நம்ம லைஃப்பில் வேணுமா? இந்த மாதிரி ஆள்களுக்கு நம்ம ஓவராக செஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அவர் இவ்வளோ தான் பண்ணுறாருன்னா நம்ம இதுக்கு 10 அதிகமாக பண்ணணும் தேவையில்லைல்ல.
அப்போது இது நமக்கு அப்போது டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ பண்ணணுன்னா உடனே அவரோட சர்டிஃபிகேட்டு அவரோட அப்ரூவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் லெட்டும் வேணும்னா வந்தால் போதும், வேணும்னா பிடிச்சா போதும், நம்ம கூட இருக்கிறனா இருந்தால் போதும், மற்றவங்க யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல. யாரையும் பார்த்தாலும் நம்ம இந்த உலகத்துக்கு வரலல்ல, நம்மளை மட்டும் பார்த்து தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளை பாதுகாப்பு கொடுப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் இருக்கணும், அவங்க இருக்கணும், இவங்க இருக்கணும், அவங்களோட அப்ரூவல் இருக்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், இவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க நம்ம மேலே ஹாப்பியாக இருக்கணும், இதெல்லாம் சும்மா நமக்கு தோணுறது தான். உண்மையே நம்ம கூட இருக்க கூட்டின ஆள்கள், நம்மளோட கோர் ஆள்கள்னு சொல்லி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கோர் ஆள்கள், அதில் கொஞ்சம் ஃபேமிலி அண்ட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ரொம்ப சின்ன ஒரு சர்க்கிள் தான் நம்மளோட டைட்டாக ஜென்யூனாக இருப்பாங்க. அந்த சர்க்கிள் இருக்கிற ஆள்களுக்கு நம்ம என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய அன்பு, நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம் இதெல்லாம் கட் ஆகாது. ஆனால் அதுக்கு வெளியே இருக்கிறவங்க எப்போவுமே வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்களோட பிடிச்ச மாதிரி நம்ம மேலே நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா நல்லா இல்லாமல் இருப்பாங்க. அது வந்து ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கும். அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு நம்ம மேலே இருக்கிற மதிப்பு வந்து ஷுட் பி அட் சச் ஹை லெவல் தட் எந்த பிஹேவியர் நம்ம டாலரேட் பண்ணணும், எந்த பிஹேவியர் டாலரேட் பண்ணலன்னு நம்ம கிளியராக இருக்கணும். நம்ம டாலரேட் பண்ணாத மாதிரி பிஹேவியர் யாரோ பண்ணுறதா இருந்தால் அவரே நமக்கு லைஃப்பில் தேவையில்லை. அவர் அவ்வளோ இல்லை, அவங்க தே ஆர் புஷ்ட் அபார்ட் ஃபார்தர் அவே ஃப்ரம் அஸ். அவரே வந்து அடுத்த தடவை அவங்களே நம்ம எதிர்பார்க்காம இருக்கும். இந்த ஆள் நம்மளை வாழ்க்கையில் பார்க்கவே இல்லைன்னா நம்ம என்ன வாழாமலாம் இருக்கும்? அப்படி இல்லைல்ல, அந்த மாதிரி. ஸோ த மோர் வி ரெஸ்பெக்ட் அவர் செல்ஸ், the better respect we get from others also. But that is not the reason why we respect ourselves. We respect ourselves because we are worthy of respect, and that is our primary responsibility. இவங்களே ப்ளீஸ் பண்ணுறதோ, இவங்களோட அப்ரூவல் வாங்குறதோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. our primary responsibility is to ourselves. So make sure that if anybody does anything, let them. நம்மளோட டைம், நம்மளோட எனர்ஜி இதெல்லாம் ப்ரெஷஸ். இதெல்லாம் மற்றவங்களை பற்றி யோசித்து வரி பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ, அவங்கள மெனிப்புலேட் பண்ணுறதுக்கோ, அவங்கள வந்து எப்படியாவது ப்ளீஸ் பண்ணுறதுக்கோ, அவங்களோட அப்ரூவல் எப்படியாவது நமக்கு ஒன்று வாங்குறதுக்கோ, இதுக்கெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையே இல்லை. சுத்த வேஸ்ட் இதெல்லாம். அந்நேரம் நம்ம நிம்மதியாக உட்காந்து நம்ம வேலை பார்த்து சந்தோஷமாக இருந்து, யார் நம்மளை கூப்பிடலைன்னா நம்மளை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே. யாரும் சொல்கிறாங்க நம்ம தனியாக எங்கேயும் போகக்கூடாதுன்னு, எல்லோரும் லஞ்சுக்கு போகிறாங்க, நம்மளை கூப்பிடல, அப்புறம் என்ன, நம்ம போய் லஞ்சு நல்ல பக்கமாக சாப்பிட வேண்டியது தானே. நமக்கு பிடிச்ச இடத்துல போய் நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருந்து சாப்பிட வேண்டியது தானே. அந்த மாதிரி எல்லாத்திலும் இப்போ ஒருத்தர் கூப்பிடலன்ட்டு இல்லை, ஒருத்தர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணலைன்ட்டு நம்ம போய் கஷ்டம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவரை திருத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இல்லை, அதுக்கான உரிமும் நமக்கு இல்லை. நம்மக்கிட்ட நம்மளோட மனசுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். இதுதான். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், மற்றவங்க இஃப் தேர் பிஹேவியர் இஸ் ஹர்ட்டிங் யூ or their behavior is not up to the mark, make a very clear boundary, convey to that this boundary, beyond that if you're coming, that is not okay with me, எனக்கு அது பத்தாது, யூ ஸ்டே இன் யுவர் லைன், ஐ வில் ஸ்டே இன் மை லைன். அவர் இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்கிற அளவுக்கு யாரையும் ஏற்றி பெடஸ்டல் மேலே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இல்லாமல்னா நம்ம வாழ முடியாது, மற்ற யார் இல்லைனாலும் வாழ முடியும். அந்த மாதிரி we need to be very clear about ourselves. அண்ட் யாருடையும் பிஹேவியருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காகவும் நம்மளை ஒரு லெவலுக்கு மேலே போய் ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எவ்ரிதிங் ஷுட் பி அட் அன் ஈக்குவல் லெவல். அவங்க இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளும் கொடுக்குற மாதிரி we need to maintain a balance. இப்போ ஒரு அம்மா குழந்தைக்கு அதிகமாக செய்வாங்க, அந்த மாதிரி வழியே போகிற எல்லாருக்குமே நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல. So we need to understand what is that fine balance, and once we walk that beautiful path, that balanced path, things will fall into place. ஸோ இவங்களே பற்றி வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி நான் என்ன பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்னு யோசிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச நல்லது மற்றவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அது வந்து வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் நாளைக்கு எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி நான் உங்களுக்கு நல்லது செஞ்சு தர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு முடிஞ்சது, எனக்கு சரின்னு படுறது வந்து நான் பண்ணுறது, அவ்வளோதான். அதிலிருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுனா நல்லது. அந்த அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அது பண்ணுறது, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு என்ன நல்லது நம்ம பண்ணணுமோ அது பண்ணுறது, அப்படி தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் when somebody does something which you perceive as against you, let them take control
உங்களுக்கு அந்த எமோஷ்னல் மாஸ்டரி இருக்கணும். உங்களோட எமோஷன்ஸ் வச்சு அவரால் ப்ரெஸ் பண்ணி உங்களை மங்கி மாதிரி ஜம்ப் பண்ண வைக்க கூடாது. வாட் எவர் தே டூ, யூ ஷுட் ஸ்டில் பி இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ ஷுட் ஸ்டில் நோ தட் ஐ வில் பி ஓகே. அப்போது அந்த ஒரு பிளேஸ் ஆஃப் ரெஸ்பெக்டில் இருந்து, பிளேஸ் ஆஃப் பவரில் இருந்து கிரேஸ்ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். நாட் லைக் அ நீ ஜர்க் ரியாக்ஷன், ஐயோ இம்மீடியட்டாக போய் கோபப்படுறதோ அழுறதோ, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, டிபெண்ட் ரியாக்ஷன் இல்லாமல், அங்கே இல்லைன்னா பரவாயில்ல, இண்டிபெண்ட் ரியாக்ஷன், கிரேஸ்ஃபுல் ரியாக்ஷன். அப்போ தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிம்மதியாக இருக்க முடியும், கிரேஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், நம்மளோட எனர்ஜி பாதுகாக்க முடியும். அண்ட் தேவையில்லாத ஆள்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அது பெரிய புண்ணியம். அப்படி ஸோ நெக்ஸ்ட் டைம் somebody does something which maybe affects you in a wrong way, rubs you in a wrong way, let them. Thank you for watching. Bye bye.